வெயிட் இன்கிரீஸ் ஆகுறது, டிக்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது வந்து இந்த டேப்லெட்ஸ்னால மட்டுமா? இல்ல நான் அகைன் என்னுடைய எக்சர்சைஸ், ரொட்டீன்ஸ் அப்படிங்கிற என்னோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்க்கும் இந்த தைராய்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்றீங்க அப்டின்னா, உங்களோட வெயிட் லாஸ் வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும். பட் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல தைராய்டு ஹார்மோன் குறைவா இருந்திருக்கு. உங்களோட அடிப்படை வளர்சிதை மாற்றம் எல்லாமே ஸ்லோவா இருக்கு. நீங்க சாப்பிடுறது எல்லாமே எனர்ஜியா ஒரு வேஸ்ட் ஃபேட்டாவோ இந்த மாரி உங்களுக்கு டெபாசிட் ஆகுறப்போ, நீங்க வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. ஸோ தைராக்சின் ஹார்மோன் உடம்புல நார்மலைஸ் ஆகுறப்போ, பழையபடி எல்லாமே நார்மல் ஆயிடும். ஸோ ம். அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே சுறுசுறுப்பாயிடுவீங்க. அந்த சோர்வா இருக்கிறது, டயர்டா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஆயிடும். சோ அப்ப நீங்க சொல்றது இப்ப இதுதான் தைராய்டோட லெவல்ன்னு வைங்க டாக்டர். ஒண்ணு டவுன் போகும், இல்ல அப் போகும். ஆமா. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அதாவது கம்மியாகும், இல்ல அதிகமாகும். இப்போ கம்மியா இருக்கிற ஒருத்தர் வந்து அத ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாருன்னு வைங்களேன். அது ஸ்டெபிலிட்டிக்கு வராம அதிகமா போறதுக்கான சான்ஸஸ் இருக்கா மறுபடியும்? அதிகமா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒருத்தங்களுக்கு டேப்லெட் குடுத்த உடனே ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து நாங்க ரிப்பீட் பிளட் டெஸ்ட் கேட்போம். ஸோ அதுல வந்து நார்மல் ஆயிடுச்சா, இல்லையா அப்டின்னு செக் பண்ணிட்டு டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் நம்ம குடுக்குற டோஸ் பத்தல அப்டின்னா, நாங்க வந்து திருப்பி டோஸ் இன்கிரீஸ் பண்ணுவோம். சப்போஸ் டோஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்டின்னா, டோஸ் ரெட்யூஸ் பண்ற மாரி இருக்கும். லைக் இப்ப நம்ம டயபிட்டிஸ்க்கு எப்டி டேப்லெட் எடுத்துட்டு டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ, அதே மாரி தைராய்டுக்கும் நம்ம வந்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓவர் த பீரியட் இப்போ ஒரு 1 இயர்லாம் ஆயிடுச்சுன்னா, ஒரு டோஸ் ஃபிக்ஸட் டோஸ் அவங்களுக்கு ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, சேம் டோஸ் அவங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம்.